ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு அருமையான செய்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் 21வது வசனம். மத்தேயு 25:21 விதமாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு உவமை. இந்த உவமையில் இவ்விதமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25:21, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். அல்லேலூயா. ஒரு அருமையான உவமை இங்கே சொல்லுகிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே நீ உண்மையுள்ளவனாயிருந்தாய், அந்த கொஞ்சத்தை பயன்படுத்தினாய், ஆகவே உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன் என்று அந்த எஜமான் சொல்லி, என்னுடைய ஆசீர்வாதத்திற்குள் சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் சரி, வேலையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மக்கள் அதிகமாக தங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். கொஞ்சமாக கொடுக்கப்பட்டால் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். எனக்கு கிடைத்தது கொஞ்சம் தானே, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அதிகமாக வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். பாருங்க, அதிகமாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதிலே தவறு இல்லை என்றாலும் கூட, இங்கே இந்த ஊமையிலே நம்முடைய ஆண்டவர் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், நமக்கு கிடைத்த கொஞ்சத்திலே கொஞ்சத்தை பயன்படுத்தணும், கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கணும். அப்பொழுது எஜமானே நமக்கு அதிகமாக கொடுப்பார். பாருங்க, அதிகமாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்கலாய்ப்பவர்களை காட்டிலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அதிகமாய் பயன்படுத்துகிறவர்கள் புத்திசாலிகள், பாக்கியசாலிகள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அந்த சத்தியத்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே சொல்ல விரும்புகிறார். அதிகமாக வேண்டும் என்று விரும்புவதில் தவறு இல்லை தான். ஆனாலும் கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை முதலாவதாக சரியாக பயன்படுத்தணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தை நாம் சரியாக பயன்படுத்தி அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து நம்மை நிரூபித்தால் அதிகம் தானாக கொடுக்கப்படும். ஆமென். ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்முடைய சத்திய வேதத்தில் இருக்கிற சில வசனங்களை ஆராய்ந்து பார்த்து, சில நிகழ்ச்சிகளை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அதை பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உனக்கு அதிகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன். பாருங்க, நமக்கு வேண்டியது ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், உலக பிரகாரமான வாழ்க்கையாக, நமக்கு வேண்டியது அதிகமான வல்லமை அல்ல. கொடுக்கப்பட்ட கொஞ்ச வல்லமையிலே கர்த்தருக்காக தைரியமாக புறப்பட்டு போய் நாம் செயலாற்ற வேண்டும். பாருங்க, ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். வேதத்தில் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கே கிதியோனை பற்றி ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் ஒரு தேவதூதன் கிதியோனை வந்து சந்திக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அப்பொழுது மீதியானியர்களால் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள், மீதியானியருக்கு பயந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு தேவதூதன் கிதியோனை சந்தித்து, நீ போ இஸ்ரவேலை ரட்சின்னு சொல்லும் பொழுது கிதியோன் என்ன சொல்றான் பாருங்க. 15வது வசனம் 16 நாம் பார்க்கலாம். அதற்கு அவன் கிதியோன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமேன்.
கிதியோன் சொல்கிறான், எங்கள் வம்சத்திலே எங்கள் குடும்பம் சின்னது, நான் இன்னும் சின்னவன், நான் எளியவன், நான் போய் முழு இஸ்ரவேலை ரட்சிக்க முடியுமா? முழு இஸ்ரவேலை மீதியானுக்கு பயந்துருக்குது என்று அவன் கேட்கும் பொழுது உண்மையாகத்தான் சொன்னான். அவனுடைய நிலைமை சரியாகத்தான் சொன்னான். நான் அற்ப மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, பயப்படாதே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கு அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம், இன்னும் எனக்கு அதிகமாக வல்லமை வேணும், ஊழியம் செய்யணும்னா அதிகமாக வல்லமை வேணும், மற்றவர்களைப் போல் அவர்களை பாருங்கள், இவர்களுக்கு பாருங்கள் எவ்வளோ வல்லமையாக இருக்கிறாங்க. இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையில் தைரியமாக புறப்பட்டு போ. கிதியோனை பார்த்து சொன்னார், நீ தைரியமாக புறப்பட்டு போ, நான் உன்னோட வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு கொஞ்சம் வல்லமை இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் தைரியமாக கடந்து செல்வோம். அப்போ என்ன நடந்தது? கிதியோன் தைரியமாக கடந்து சென்றான். ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் அவன் மூலமாக கட்டளையிட்டார். அப்போ என்ன நடக்குது? அது எண்ட் ரிசல்ட்டு, அதனுடைய ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதே நீங்கள் நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை நீங்கள் உங்கள் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 8, 22, 23 அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீ எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றான். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நான் சின்னவன் அப்படின்னு சொன்னான் கிதியோன். நான் சின்னவன், கொஞ்சம் பலன் இல்லை, கொஞ்சம் கூட பலன் இல்லை. அப்போ கர்த்தர் சொன்னார், நீ போ, நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் சென்றான். தைரியமாக இருக்கிற பலத்தோடு சென்றான். இஸ்ரவேலை ரட்சித்தான். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் வந்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே அவனை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே கர்த்தருக்காக தைரியமாக புறப்பட்டு போங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தேசத்தில், உங்கள் சபையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு தைரியமாக புறப்பட்டு போங்க. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உங்களை அதிகத்திலே அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் கூட பாருங்கள், நம்ம இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருந்த பொழுது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகிய பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேரின் மேல் கை போட வகை தேடினார்கள். மொர்தெகாய் எங்கே இருக்கிறான்? அரண்மனை வாசலில் உட்காந்துருக்கிறான். ஒரு சின்ன பொசிஷன் தான், அரண்மனை வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போது பாருங்கள், அந்த அரண்மனை வாசலில் இருக்கும் பொழுது அங்கே 2 பிரதானிகள், வாசலுக்கு அதிபதிகளாக 2 பிரதானிகள் அரசனையே கொல்ல வகை தேடினார்கள். இதை இங்கே உட்கார்ந்திருந்த மொர்தெகாய் கண்டுபிடித்து அரசனுக்கு தெரிவித்தான். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு 22வது வசனத்தில், இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று 23வது வசனத்திலே சொல்லி முடிக்கிறார்கள். பாருங்க, நமக்கு வேண்டியது ஒரு உயர்ந்த ஸ்தானம் அல்ல, நமக்கு இருக்கிற ஸ்தானத்திலே நாம் உண்மையாக செயல்பட வேண்டும். நமக்கு இருக்கிற ஸ்தானத்திலே நாம் உண்மையாக செயல்பட்டால் கர்த்தர் நமக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பார். மொர்தெகாய்க்கு பெரிய உயர்ந்த ஸ்தானம் அரண்மனையில் இல்லை. அவன் வாசல் அப்படி ஓரமாக உக்காந்துட்டு இருந்தான், ஏதோ ஒரு காவல்காரனாக ஏதோ உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் அந்த இடத்துல ராஜாவுக்கு அவன் உண்மையாக இருந்தான். ராஜாவையே கொல்ல பார்த்தவர்களை கண்டுபிடித்து சரியான விதமாக அவன் சொல்லி வைக்கிறான். அப்பொழுது ராஜாவின் உயிர் காக்கப்படுகிறது. இது நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. சில நாட்களுக்கு பின்பு ராஜா அதை கண்டுபிடித்து பாருங்க, ராஜா மொர்தெகாயை உயர்த்துகிறான். அப்படியே நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 10வது அதிகாரம் 3வது வசனத்தில்,
யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். பெரிய லெவலுக்கு அவன் இருந்தது ஒரு சின்ன ஸ்தானம், வாசல்ல உட்கார்ந்திருந்தான். ஆனால் ராஜாவுக்கு உண்மையாயிருந்து ராஜாவின் உயிரையே காப்பாற்றினான். ஆகவே ராஜா அவனை தனக்கு அடுத்ததாக அரண்மனையில் பெரிய உத்தியோகத்தை, பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சின்ன ஸ்தானத்தில் கர்த்தருக்கு உண்மையாயிருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஸ்தானத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய ஸ்தானம் இல்லையே, நான் சின்னவன், நான் மூலையில் இருக்கிறேன் சொல்லாதீங்க. அதை உண்மையாக பயன்படுத்துங்க, உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பாருங்க, நமக்கு நன்மை செய்வதற்கு ரொம்ப திராணி வேண்டாம். எனக்கு ரொம்ப திராணி, அப்பா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ நன்மை செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ படிப்பு இருக்குது, எவ்வளோ நன்மை செய்கிறாங்க, அப்படி இருந்தால் தான் என்னால் செய்ய நினைக்காதீங்க. ரொம்ப திராணி இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. அதற்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற திராணியில் உங்களால் முடியும் மட்டும் நன்மை செய்யுங்க. உங்களால் என்ன நன்மை செய்ய முடியுமோ உங்கள் திராணியில் நன்மை செய்யுங்க, செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது நன்மை செய்வதற்காக அதிக திராணி அல்ல, கொஞ்சம் திராணியாக இருந்தாலும் நன்மை செய்யாது இருக்கக்கூடாது. இந்த கொஞ்சம் திராணியில் நம்ம என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு அதிக திராணியை கர்த்தர் கொடுப்பார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம் விதமாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கிறவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு என்ன திராணி இருக்கு நன்மை செய்ய, அதை நீ செய், அதை செய்யாமல் விட்டுறாத. நிறைய திராணி கிடைக்கட்டும், நிறைய படிப்பு வரட்டும், நிறைய பணம் வரட்டும், அப்போ பிறருக்கு நான் நன்மை செய்வேன், அப்போ நான் பெரிய ஊழியம் செய்வேன்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன திராணி இருக்கு அதை பயன்படுத்தி செய்யுங்க. அதை செய்யாமல் விடக்கூடாது, அது தவறு. அது செய்தீர்களானால் இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது சில நேரத்தில் நாம் சொல்கிறோம், ஐயோ எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்கல, எனக்கு நிறைய நேரம் கிடைச்சா, நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சா நிறைய ஜெபம் பண்ணுவேன் என்பதல்ல. நிறைய டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம் கிடைக்கும் என்றெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஒருத்தர் சொன்னார், நான் நல்லா ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னா, நான் வேலையை முடித்து ரிட்டையர்ட் ஆகிட்டனால நல்லா எனக்கு வேண்டிய பணம்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்துடுவேன். அதான் எப்போவும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கிறேன், இங்கே அங்கேயும் பிஸியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு டைம் கிடைக்கல, ஜெபத்துக்கு ஊழியத்துக்கு டைம் கிடைக்கல. நான் கொஞ்சம் பணம்லாம் சம்பாரித்து ஒரு வீடு வாங்கி ஒரு கார் வாங்கி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு ஃபுல்லாக வந்துடுவேன், ஃப்ரீயாக நல்லா உட்காந்து எப்போதும் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லை, அதிக நேரம் ஜெபிப்பதற்கு அதிக நேரம் வேண்டும் என்பதல்ல. உனக்கு கிடைத்த நேரத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணு, உனக்கு கிடைத்த நேரத்தில் கருத்தாய் ஊழியம் பண்ணு. ஸ்தோத்திரம். உனக்கு இப்போ என்ன டைம் இருக்குது அந்த டைமில் கிடைக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணு, ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணு. பாருங்க, நான் வாசிக்கிறோம் யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18 வசனங்களில், யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18 வசனத்தில், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியிலே மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. எலியாவும் நம்ம மாதிரி பிஸியாக தான், ரொம்ப நம்ம மாதிரி பிஸியாக எங்கெங்கே அலையவர் தான், நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். அவரும் சாப்பாட்டுக்கு இங்கெங்கே அலைஞ்சவர் தான், நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். சரீரத்தில் பலன் இல்லை, எல்லாமே இருந்தது அவருக்கு. அப்படிப்பட்ட பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் ஜெபிக்கன்னு உட்காரும்போது கருத்தாய் ஜெபம் பண்ணார். கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது மழையை நிற்க வச்சாரு, கருத்தாய் ஜெபம் பண்ணி மழையை வர வச்சாரு. கர்த்தருடைய சத்தம் கேட்டது, கர்த்தருடைய சத்தம் கேட்டு கர்த்தருடைய சத்தத்தின்படி செய்தார். மழை பொழிந்தது,
பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை எடுத்து, நேரம் தானா உங்களுக்கு வராது. நேரம் வந்து அப்போ போய் ஜெபம் பண்ணிதோ நான் நேரம் வந்துட்டேன்னு சொல்லாது. நீங்கள் தான் நேரத்தை பயன்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். கருத்தாய் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தர் பலன் கொடுப்பார். பூமி தன் பலனை தரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அதிக நேரம் கிடைக்கட்டும், நான் ஃப்ரீ ஆகிட்டோம், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்புறம் வர்றேன், இல்லை இப்போ உங்களுக்கு என்ன நேரம் கிடைக்குது, அதில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாய் பண்ணுங்க. கர்த்தர் செவி கொடுப்பார். கர்த்தர் பெரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாருங்கள், இன்றைக்கி அநேகர் விரும்புகிறாங்க, எனக்கு நிறைய வரம் வேணும், இந்த வரம் வேணும், அந்த வரம் வேணும், ஆவிக்குரிய 7 வரங்களும் வேணும், 8 வரங்களும் வேணும், அப்போது நான் நல்லா ஊழியம் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை சொல்லாதீங்க. நமக்கு வேண்டியது அதிக வரங்கள் அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை முழுமையாய் பயன்படுத்தணும். உனக்கு கர்த்தர் என்ன வரம் கொடுத்தாரோ அதை முழுமையாய் பயன்படுத்து. அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதான் நமக்கு ஆலோசனை. வேத வசனம் அதான் நமக்கு ஆலோசனை சொல்லுது. உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை நீ பயன்படுத்து, முழுமையாய் பயன்படுத்து. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெரிய விளைச்சலை கொடுப்பார் என்று தான் நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், ரோமர் 12வது அதிகாரத்தில், ரோமர் 12ல் 3வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்தில் சொல்கிறார். ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அதாவது ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்குது, அல்லது ஒருத்தனுக்கு போதிக்கிற வரம் இருக்குது, அல்லது ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்ல வரம் இருக்குது என்று வித்தியாசமான வரங்கள் இருந்தாலும் கூட, ஏதோ ஒரு வரம் இருந்தாலும் கூட அதை முழுமையாய் பயன்படுத்து. எல்லா வரங்களும் எனக்கு வேணும், சுகமாக்கம் வரம் வேணும், தீர்க்க தரிசன வரம் வேணும், அதை செய்கிற வரம் வேணும், இந்த வரம் அந்த வரம் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்கார் அதை முழுமையாய் பயன்படுத்துங்க. அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கொஞ்சத்தில் உண்மையால் உள்ளவனாக இருந்தாய், உன்னை அதிகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் வரத்தில் உண்மையாக இருங்க, அதை முழுமையாக பயன்படுத்துங்க. கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்து அதனால் பெரிய விளைச்சலை கொடுத்து இன்னும் அதிக வரங்களை கொடுப்பார். ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் நன்றாக மாற்றினால் உங்கள் மேலதிகாரியை உங்களை அழைத்து இன்னும் உங்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதானே உலகத்தில் அப்படியே தான் நம்முடைய தேவனும் செய்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் வரத்தை நாம் முழுமையாக சரியாக பயன்படுத்தினால் இன்னும் அதிக வரங்களை கொடுப்பார். அதனால் நிறைய வரம் வரட்டும் என்று வெயிட் பண்ணாதீங்க, அதுக்காக அங்கலாய்க்காதீங்க, வருத்தப்படாதீங்க. கொடுக்கப்பட்ட வரத்தை முழுமையாக பயன்படுத்துங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்னொரு காரியம், நமக்கு வேண்டியது அதிக வாய்ப்புகள் அல்ல. எனக்கு வாய்ப்பு வரட்டும், இந்த வாய்ப்பு வரட்டும், அந்த வாய்ப்பு வரட்டும், நான் செய்கிறேன். இல்லை, கிடைத்திருக்கிற வாய்ப்பை நழுவ விடாதே. உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாமல் உடனே பயன்படுத்து. நிறைய வாய்ப்பு வரட்டும், நிறைய சான்சஸ் வரட்டும், நிறைய தருணம் வரட்டும், இல்லை, உனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்ததோ அதை நழுவ விடாமல் டக்குன்னு பிடிச்சிக்கோ. பாருங்கள், நான் வாசிக்கிற எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே, எபேசியர் 5:15-16 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திங்க. உங்களுக்கு அந்த காலத்தில் வர வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானம் இல்லாமல் விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு சரியில்லை, அந்த வாய்ப்பு சரியில்லை, அதை விட்டுறாதீங்க. கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல், ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு வேலை இருந்தால் 100 பேர் இருக்கிறாங்க லைனில்.
ஆகவே 100 பேர், காம்படிஷன் நிறைய இருக்குது இந்த நாட்களில். எல்லா வேலைக்குமே காம்படிஷன், பெருக்கிற வேலையிலேருந்து மேலே ஆளுகிற வேலை வரைக்கும் எல்லாத்துக்குமே காம்படிஷன் இருக்குது. ஆகவே நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம விடவே கூடாது. ஞானமாய் அதை பயன்படுத்தணும். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அவர் ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். உடனே எஸ்தர் அதை ஞானமாய் பயன்படுத்தினாள், ஜெபத்தோடு பயன்படுத்தினாள், வெற்றி கண்டாள். அதுபோல் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை உடனே ஜெபத்தோடு பயன்படுத்தணும். இன்னும் நிறைய வாய்ப்பு வரட்டும் பார்க்குறேன், இல்லை, கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் உடனே நாம் செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். அதன் மூலமாக நம்ம இன்னும் உயர்த்துவார் என்று வேத வசனம் சொல்கிறது. கடைசியாக இன்னொன்று காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தாலும், நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு பலன் இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, இருதயத்தில் பலன் இல்லை, பிரச்சனைங்க நிறைய இருக்குது, நான் சோர்ந்து போகிறேன், நொந்து போகிறேன் சொல்லாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் கர்த்தரை பற்றிய விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருங்க. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஐயோ, அவங்கள போல இல்லையே, இவங்கள போல இல்லையே, எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கே என்று உங்கள் விசுவாசத்தில் தளர்ச்சி அடையாமல் உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய வாசலை, திறந்த வாசலை கொடுப்பார். அதுதான் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொன்னார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிலதெல்பியா சபைக்கு சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. திறந்த வாசலை வைக்கிறேன்னு சொல்கிறார். ஒருவனும் பூட்ட முடியாதபடிக்கு உனக்கு திறந்த வாசல், பெரிய வாசல் உனக்கு திறக்கப்படுகிறது. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் நீ விசுவாசத்தை மறுதலியாமல் கர்த்தருக்காக உறுதியாக நிற்பாயானால் கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை கொடுப்பார். அது யாராலும் பூட்ட முடியாது. பலன் இல்லையேன்னு சொல்லாத, பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்லாத, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பலனை, கொஞ்ச பலனை கர்த்தருக்காக உறுதியாக பிடிப்போம். அந்த விசுவாசத்தில் உறுதியாக நிற்போம். கொஞ்ச நேரம் கிடைச்சாங்க கூட கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். ஒரு சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் வாய்ப்பை நழுவ விடாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நமக்கு ஒரே ஒரு வரம் தான் இருக்குன்னு சொன்னாலும் அந்த வரத்தை முழுமையாக பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் சொன்னார் அந்த ஓமையில், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நாம் உண்மையாய் உத்தமமாய் வேலை செய்வோம், கருத்தாய் வேலை செய்வோம். கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார், நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளின் வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு நீர் பகிர்ந்தளித்த கிருபைகள் வரங்களின்படியே அவற்றை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தி இன்னும் மேன்மேலும் ஆசீர்வாதத்தை பெற கிருபை தாரும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றும். பலவீனமாக சுகவீனம் வந்தவர்களை கர்த்தர் சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் சுகப்படுத்தும். பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். சுவாமி, உடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.